என்னோட சாரி நல்லா இருக்குதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து முருகனுக்கு வந்து மாலை போட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொருத்தங்க வீட்டில் வந்து பூஜை நடக்கும். நம்ம வீட்டில் நடந்த பூஜையை தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து முன்னாடி நாள் நைட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பூஜை வச்சுருந்தாங்க. அதுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அங்கேருந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மறுநாளுக்கு என்னென்ன வேணுமோ அந்த பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு இருந்தேன். இங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து மசாலா பூரி பண்ணுறதுக்காக ஒயிட்டு அந்த பட்டாணி இருக்கும் இல்லையா, அதை ஊற வச்சு வச்சுருக்கேன். டீ போடுறதுக்கு ஃப்ளாஸ்க்கு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி இடியாப்பம் பண்ணேன், அதனால் இது இருக்குது. இங்கேயா கல்வி இருக்குது. டீ போடுறதுக்கு நாளைக்கு ஃப்ளாஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஓ முருகா. மறுநாள் வந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னே பூஜைக்கு பண்ணணும் இல்லையா, அதனால் தலை குளிச்சுட்டு வேக வைக்க வேண்டியதெல்லாம் வேக வச்சிட்டேன். நான் அந்த மசாலா பூரி பண்ணணும்னு ஐடியா பண்ணியிருந்தேன். அதுக்கு அந்த வெள்ளை பட்டாணி இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு குக்கரில் ஏற்றி உப்பு போட்டு வேக வச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பிரசாதத்துக்காக வந்து கருப்பு சுண்டலும் கருப்பு கொண்டக்கடலை சுண்டலும் சர்க்கரை பொங்கலும் பண்ணலான்னு ஐடியா. அதை ஃபஸ்ட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஐட்டமாக வந்து கிச்சடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டு பீன்ஸ் இதெல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு சின்ன கேப்பு கிடச்சிது. ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படி சொன்னார். பூஜைக்கு தேவையான ஃப்ரூட்ஸு பூவெல்லாம் காலையில் தான் போய் வாங்கினோம். இது வந்து காஸ்கோவில் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். சாமிக்கு இவ்வளோ பூ வாங்கியிருக்கோம். அப்புறம் ஃப்ரூட்ஸு வாங்கியிருக்கு. வேறு என்ன வாங்குனீங்க? டென்ஷனாக இருக்குது. ஈவினிங்க்கு நைட்டு தான் நான் ஃப்ரீயாவேன். மனசு ரிலாக்ஸ் ஆகும். அது வெளியே ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கும். காஸ்கோ முடிஞ்சு வர வழியில் ஒரு ஸ்டார்பக்ஸ் காஃபி ஒன்று பிக்கப் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் வீட்டில் வந்து நான் வந்து சமையல் வேலையை பார்த்துருந்தேன். அவங்க வந்து கொஞ்சம் பூஜைக்கு தேவையானதெல்லாம் செட்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு வேக போட்டுட்ருக்கேன். நான் எப்போதும் பருப்பு கூடவே தக்காளி வேக வச்சுருவேன். இங்கே பார்த்திங்கன்னா பேரலெல்லாம் நான் வந்து கிச்சடியும் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து மசால் வடைக்கு வந்து பருப்பு அரைச்சி வச்சிடலாம், அப்புறம் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்காக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு அரைச்சிட்ருக்கேன். யூஸ்வலி நான் மசால் வடைக்கு என்ன பண்ணுவேன்னா மாவெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண மாட்டேன். இப்படியே தூவி மூடி உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ வந்து நம்ம வடை போட போகிறோமோ அப்போ தான் வெங்காயத்தெல்லாம் சேர்த்து பிசைவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடாது. அதனால நான் அப்படி பண்ணுவேன். இங்கே பார்த்திங்கன்னா வீடு வந்து க்ளீன் பண்ணுற ஹெல்ப்பரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அந்த சைடு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே கிச்சடி ஆல்மோஸ்ட் டன் ஆகிடுச்சு. அதில் முந்திரி பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்.
அதை ஒரு ட்ரேயில் கொட்டிட்டு வந்து ஓவனில் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் ஆன் பண்ண மாட்டேன். ஒரு 4 மணிக்காக வந்து அதை வார்மில் வச்சிட்டோம்னா சாப்பிடும்போது 7 மணி 8 மணி ஆகும் சாப்பிட்றதுக்கு. அப்போ நல்லாவே சூடாகவே இருக்கும். அதனால் நான் எப்போதுமே முன்னாடி ஐட்டம் பண்ணியிருந்தால் இது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறது. நான் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து பயங்கர டயர்டாக இருந்துச்சு, ஒரு பிரேக்கு தேவையாக இருந்துச்சு. அதனால் ஒரு காஃபி போட்டுட்டு உட்கார்ந்தேன். கொஞ்சம் நேரம் பூனைக்குட்டிங்களோட விளையாண்டுட்டு கொஞ்சம் மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தது. வீடு க்ளீன் பண்ணுறவங்க வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு கிச்சனுக்குள்ளே போக முடியல. அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு மசால் வடைக்கு வந்து இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். ஈஸியாக நம்ம வந்து தட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசால் வடைக்கு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இது வந்து மசாலா பூரிக்கு வந்து பூரி போடணும். கோதுமை மாவு மைதா மாவு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து பூரி மாதிரி திரட்டி பொரிக்கணும். இப்போ வந்து நான் மணி வந்து இப்போ 2:15 ஆகுது. ஆல்ரெடி நான் ரொம்ப பின்னாடி தான் இருக்கேன். முடிக்க முடியுமா தெரியல, கடகடன்னு பண்ணுறேன் நான். இப்போ வந்து இதை பூரி போட்டுட்டு பூரி தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட போகிறேன். மசாலா பொரிக்கு ரவுண்டாலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. எப்படி வேணாலும் அன்ஷேப்பில் போடலாம். எப்படி நம்ம அதை பிச்சு தான் போட போகிறோம். ஓகேயா, ஒரு செட்டு வேலை முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த செட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப மெஸ்ஸப்பாக இருந்தது. சரி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து போகணும் அப்படின்ட்டு. வேலை பயங்கர பிகன் ஷெட்யூலில் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் சாம்பார் வைக்கிறேன். இன்னும் வந்து சக்கரை பொங்கல் பண்ணணும், பஞ்சாமிர்தம் பண்ணணும், வெஜிடபிள் பிரியாணி பண்ணணும், பொங்கல் பண்ணணும். ஐயம்மா, இப்போ மணி வந்து 3:30 ஆகுது. எத்தனை மணிக்கு முடிக்கிறேன்னு காமிக்கிறேன். ரொம்ப எனக்கு ஓரளவு லேட் ஆகிடுச்சுன்னா எனக்கு அந்த அப்படியே பேனிக் மோடு வந்துடும். ஐயோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் ஒன்றா முடிக்க ட்ரை பண்ணுறேன். அந்த பேனிக்லேயும் வீடியோ எடுக்கிற விவரம் அதை பற்றி உனக்கு எல்லாரும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு காட்டுறதுக்காக வீடியோ எடுக்கிறேன். இது வந்து மசாலா பூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பூரிக்கு வந்து பூரி போட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கும் அந்த குருமா பண்ணி மிக்ஸ் பண்ணணும், அதுவும் வேலை இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு half அன் ஹவர் வச்சா கூட பயமாக இருக்கு. ஓகே, 6:30க்கெல்லாம் வந்துடுவாங்க. இப்போ 3:30. நான் எப்போ முடிக்கிற சொல்கிறேன். முடிச்சிட்டேன்னா நிம்மதியாக இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் டிஸ்பிளேல காமிக்கும் போது டைம் எத்தனை மணிக்கு முடிச்சேன்னு சொல்கிறேன். ஓகேயா, இன்றைக்கி பூஜைக்கு வந்து ஒரு 40 பேர்கிட்ட வராங்க. அதனால் ஹாலெல்லாம் பசங்க தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்க. தேவையில்லாத அந்த ஃபர்னிச்சர்லாம் எடுத்து உள்ளே வச்சுருந்தாங்க. இது மசாலா பூரிக்கு வந்து பூரி பிச்சு கொடுக்க சொன்னேன். அது பையனும் பொண்ணும் பிச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. அன்றைக்கி வந்து கம்ப்ளீட்லி வீடு ஆர்கனைஸ் பண்ணது பையனும் பொண்ணும் தான். இது நடுவில் வந்து நான் விளக்கெல்லாம் கழுவிட்டு அதுக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டு இருந்தேன். பூஜை வேலையும் பேரலெல்லாம் பார்க்கணும் இல்லையா, அதனால் அதுவும் ஒரு சைடு ஓடிட்டு இருந்தது. நான் கொஞ்சம் பொட்டெல்லாம் வச்சு கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அந்த திரியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி அந்த வேலை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தால அந்த பூ இதெல்லாம் இனிமேல் தான் வைக்கணும் சாமிக்கு. சக்கரை பொங்கல், தேங்காய் சட்னி, சாம்பார், வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இதுதான் என்னோட சாரி. நல்லா இருக்குதா?
இது வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். நான் எடுக்கல, என்னோட கோ சிஸ்டர் எடுத்து வச்சுருந்தாங்க. எப்போதுமே நான் சாரியில் நான் எடுக்க மாட்டேன். அவங்க ஏதாவது எனக்கு எடுத்து வச்சுருப்பாங்க, இல்லை அவங்க இதில் பிடிச்சதுலேருந்து நான் ஒன்று எடுத்துகிட்டு வருவேன். இது இன்னைக்கு கட்டியிருக்கேன், முருகனுக்காக பச்சை கட்டியிருக்கேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் அவங்களுக்கு சொன்னேன் டைம் எத்தனை மணிக்கு முடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வேலையும் முடிக்கும் போது எனக்கு 5:45 ஆனிச்சு. இப்போ போய் மேலே கிளம்பிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன டைமு? 6:30. இனிமேல் எல்லாரும் வந்துடுவாங்க. ஒரே ஒரு வேலை டீ மட்டும் போடணும். பையன் வந்து பஞ்சாமிர்தம் பண்ணிட்டு இருக்கான். டீ மட்டும் நான் போட்டுட்டேன்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். பஞ்சாமிர்தம் பண்ணுறாரு ஆதி. ஃபஸ்ட் டைம் பண்ணுறியா? நல்ல புண்ணியம்டா, பண்ணு. திரும்ப பூனைக்குட்டிகளை கொண்டு போய் மேலே விட போறாரு. கடைசி வேலை டீயும் முடிச்சாச்சு. எது வைக்கிறது? டீ போடுறேன்னா எனக்கு நான் காஃபி போட்டுக்கிறேன். எனக்கு வந்து அவ்வளோவா டீ பிடிக்காது, காஃபி தான் பிடிக்கும். கரெக்டா? அப்படா செட் வருதான் டெஸ்ட் பண்ணலையா? அதெல்லாம் வரும். பார்க்குறீங்களா எப்படி இருக்குது? டீ ஆற்றுல டம்ளரு எப்படிப்பா இது அமுக்கணுமா அதை? எப்பா இல்லை இப்படி வச்சுட்டு இப்படி எப்படி இருக்கு சொல்கிறேன். எனக்கு சக்கரை பார்த்தாதே, எல்லாரும் கம்மியாக தான் குடிக்கிறாங்க. ஸோ கரெக்டாக இருக்கு. எல்லா முருகாவும் வாங்க. யூடியூப்ல வருது. அடங்காம அமரருள் உய்க்கும். அடங்காமை ஆறுயிர் உய்த்து விடும். நீங்க உட்காருங்க. எல்லோரும் ஒரு 6:30க்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு விநாயகர் சாங் பாடிட்டு அப்புறம் கந்த சஷ்டி கவசம் பாடுவோம். பூஜை டைமில் நான் அவ்வளோவா வீடியோ எடுக்கலை. இது வந்து பூஜை முடித்து எல்லோரும் சாப்பிட வந்துட்டாங்க. இதுதான் நம்ம பண்ண ஐட்டம். இதெல்லாம் சக்கரை பொங்கலும் சுண்டல் மட்டும் பிரசாதமாக பண்ணிவிட்டு மிச்சது எல்லாத்தையும் நார்மலாக தானே பண்ணினேன். பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. மணி 10 இருக்குமா? அது 10:05. எல்லாரும் இப்பதான் போனாங்க. எல்லாரும் பேசிட்டு சூப்பரா இருந்துச்சு. அங்கங்க எனக்கு ரொம்ப பிஸியானதுனால நான் வந்து சமைக்கிறத வந்து வீடியோ எடுக்க முடியல. கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ எடுக்க முடியல. மற்றபடி கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன், பாருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.